மகாவதார் பாபாஜியின் சுயசரிதிலிருந்து 6வது அத்தியாயம். ஒரு சமயம் முன்னாள் ஹிமாச்சல பிரதேச தலைமை நீதிபதியும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியுமான நீதியரசர் திரு ராஜு அவர்களுடன் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நீதியரசர் அவர்கள் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், சித்தர்களை பற்றி ஆய்வு செய்தவர். அவரிடம் மகாவதார் பாபாஜியை பற்றி ஒரு புத்தகம் எழுத இருப்பதாக சொன்னேன். உடனடியாக பாபாஜி சம்பந்தமான சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். புது தில்லியில் 2000 வருடத்தில் அவர் இருந்த பொழுது 2 பாபாஜிகளை தரிசிக்கும் புனிதமான சந்தர்ப்பம் கிடைத்ததாம். அதில் ஒருவரின் நிரந்தர வாசஸ்தலம் நைனிடாலில் இருக்கு. அவருடன் இருந்த மற்றொரு பாபாஜி அவரை விட மிகவும் இளையவராக இருந்தார். அந்த இளையவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் மறுபிறவி என்று சொன்னார்கள். அவரும் உருவ அமைப்பில் கிட்டத்தட்ட யோகானந்தர் போலவே இருந்தார். அவருடைய பெயரும் பரமஹம்ச யோகானந்த பாபாஜி என்பதுதான். நிச்சயமா ஒரு தெய்வீக சக்தி தான் இவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்திருக்கணும். ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான சந்தர்ப்பமாக இருந்தது. மகாவதார பாபாஜியின் அடுத்த சுற்று பிறவையாக தான் வந்திருப்பதாக நைனிடால் பாபாஜி சொன்னார். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்றும் இது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்றும் சொன்னார். அவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை பற்றி கேட்க ஒன்றுமில்லாத நிலைதான் இருந்தது. மீண்டும் சில தடவைகள் இருவரையும் சேர்ந்து சந்திக்கும் பாக்கியம் நீதி அரசருக்கு கிடைச்சது. அவர்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவர்களோடு அளவலாகவும் இந்த சந்திப்புகள் நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. நைனிடால் பாபாஜி அவர்கள் கையெழுத்திடும்போது மகாவதார் பாபாஜி என்றுதான் கையெழுத்திடுகிறார். ஸ்ரீ யோகானந்தரும் பரமஹம்ச யோகானந்தர் என்றுதான் கையெழுத்திடுகிறார். இவர் பத்ரிநாத் செல்லும் வழியில் கர்ணபிரயாக் அருகில் கோபேஸ்வரர் என்ற ஊரில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் சொன்ன விஷயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நைனிடால் பாபாஜியை பற்றி மேலும் தகவல் எதுவும் கிடைக்குமா என்று பல்வேறு வழியில் தேட ஆரம்பித்தேன். நைனிடால் பாபாஜி தான் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் யோகியின் சுயசரிதத்தில் கூறியுள்ள மகாவதார் பாபாஜி என்று அவரது சீடர்களும் பக்தர்களும் ஆணித்தரமா சொல்றாங்க. ஆனா இளமை தோட்டத்தில் இல்லாம வயதான தோட்டத்துல இருக்காங்க. கிரகஸ்தரா இருந்த அனைவரும் கடமையாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நாடி வரும் அனைவருக்கும் கிரியா தீட்சை அளிக்கிறார். அவரது சீடர்கள் அனைவரும் ஆன்மீக சாதனையில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இவரை நாடி பல நாட்டவரும் பல மதத்தவரும் வருகிறாங்க. இங்கு வந்து செல்லும் போது தங்கள் மனம் தெளிவடைவதாகவும் மிகவும் புத்துணர்வோடு திரும்பி செல்வதாகவும் சொல்கிறார்கள். இவர் இயேசுவோடும் முகமதுவோடும் புத்தர் போன்ற மகான்களோடும் இணைந்து பணியாற்றினார் என்று சொல்கிறார். வாழும் கலையின் பாதையை நேரடியாக போதித்தவர். இவரை பற்றியும் அவரது போதனைகள் பற்றியும் பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. தர்மத்தை பற்றியும் இயற்கை விதிகளை பற்றியும் மனிதனின் சுய சிந்தனைகளை பற்றியும் அவற்றில் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. மேலை நாட்டவர்களை அதிகமாக கவர்ந்த நைனிடால் பாபாஜி 2008 வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் மகா சமாதி அடைந்தார். அவருக்கு எப்போதும் இறப்பு இல்லை என்றும் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் தோன்றிக்கொண்டே இருப்பார் என்பது நைனிடால் பாபாஜியின் சீடர்களின் அதீத நம்பிக்கை. அத்தியாயம் 6 நிறைவடைஞ்சது. நாளைக்கு 7வது அத்தியாயம் பார்க்கலாம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.